இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நமக்காகவே தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறார். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு மேய்ப்பன் பார்த்திங்கன்னா ஆடுகளை சரியான பாதையில் நடத்துக்கிறாங்க. அப்போது அந்த ஆடுகளுக்கு எந்த தீங்கும் வராமல், எந்த விலங்குகளும் அந்த ஆடுகளை சேதப்படுத்தாமல், அந்த ஆடுகளை கவனித்து அந்த ஆடுகளுக்கு புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அப்போது ஒரு மேய்ப்பன் பார்த்திங்கன்னா அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார், புல்லுள்ள இடங்களை அவங்களை மேய்க்கிறார். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பாவத்தினாலும் சாபத்தினாலும் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இந்த உலகத்தை வாழ்வது மிகவும் கடினம். இந்த உலகம் உபத்திரவம், வேதனை, பாடுகள், பிரச்சனை, இழப்பு, இதிலிருந்து நம்மளை மீட்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தன் ஜீவனையை கொடுத்துருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன். அவரே நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நல்ல இடங்களில், புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை போய் நம்மளை கொண்டு போய் விடுகிறார். ஜீவனும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்குது. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பதாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பார்த்திங்கன்னா நம்ம சத்துருக்கள் நம்மளை ஒடுக்கும்போது, நம்ம சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மளுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மளுக்கு எவ்வளோ பொல்லாப்புகளும் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு தகப்பனை போல அவர் நம்ம கூட வருகிறார். ஜீவனும் நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மளை தொடரும். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனை போல, ஒரு தாயை போல உங்களை கண்டவர். உங்களை வழி நடத்துவார். உங்களை கரத்தை பிடித்து தூக்கி சுமந்து கொண்டு செல்லுவார். உங்களுக்கு கவலைகள், உங்களுக்கு பாடுகள் எல்லாத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். ஏன்னா நம்ம புல்லுள்ள இடங்களை நம்மளை கொண்டு போய் மேய்க்கிறார். சத்துருக்கு முன்பதாக நம்மளை பந்தையை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையும் கிருபையும் வரும்படி செய்வார். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற, வழிநடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அந்த மேய்ப்பனை வார்த்தையை நீங்கள் கேட்டு நடப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை அபிர்விதமாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆமீன்.